திருப்பியும் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாது, ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரைட் ஹேண்டர் போடக்கூடாது. இந்த அந்நியன் படத்துல வர்ற மாதிரி இந்த எண்ணெய் கொப்பரையில வச்சு வறுத்து மூடிடணும், அதை அப்படியே வச்சு மூடிடணும். ஆர்சிபி இன்னைக்கு ஃபீல்ட் வந்ததே, தே கேம் லைக் அ பேக் ஆஃப் டைகர்ஸ் தட் வெண்ட் அவுட் டு ஹண்ட். துஷார் தேஷ்பாண்டே பிரில்லியண்டா போட்டாரு. இன்னைக்கு எடுத்த 5 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் எடுத்தாங்க. சார் நம்ம 2 பேர் என்ன வேணா பேசலாம், இவங்க 2 பேர் ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டா கொடுக்கல. வணக்கம் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சண்டே, சூப்பரான 2 மேட்ச் நம்ம பார்த்தோம். இந்த 2 மேட்ச் பத்தி பேசுறதுக்கு, ரிவ்யூ பண்றதுக்கு ப்ரிவியூல இருந்த எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காங்க. வணக்கம் கவ், வணக்கம் ஆதி, வணக்கம் பி டாக். அதாவது ஆதி, நம்ம 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவ்வளோவா பேச முடியாது. ஏன்னா நம்ம சொன்ன எந்த ப்ரெடிக்ஷனும் வரல. இன்னொரு பக்கம் பி டாக் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வின்னு சொன்ன மாதிரி எல்லாமே நடந்ததுயா, எப்படியா கலக்கிற. இன்னொரு பக்கம் கவ் வந்து ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னீங்க. ஸோ 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல் டன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வி வில் எந்த மேட்ச் எடுக்கலாம்? சிஎஸ்கே மேட்ச் எடுக்கலாமா, இல்லாட்டி ஆர்சிபி மேட்ச் எடுக்கலாமா? சிஎஸ்கே போயிடுங்க, அதுதான் எமோஷனு. நான் நினைச்சேன். சரி பீடாக் வா. ஸோ சிஎஸ்கே சூப்பரா ஆடினாங்க, டவுட்டே இல்லை. ஐ திங்க் தே brought their A game. bowling pulled it through, அதுதான் உண்மை. இன்னைக்கு கலக்கிட்டாங்க. bowling வந்து வேற லெவல்ல bowling போட்டாங்க. ஆர்ஆர் வந்து அதாவது நம்ம ஆர்ஆர் பத்தி பேசும்போது அவங்களோட எல்லா பேட்டர்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. பட் இன்னைக்கு எனக்கு புரியல, ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடினாங்க. எஸ், சிஎஸ்கே ஒரு பக்கம் நல்லா போட்டாங்க, அதுல நான் வந்து ஒரு கருத்தும் நான் வந்து தப்பா சொல்ல மாட்டேன். பட் ஆர்ஆரோட இன்டென்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா வியர்டா இருந்தது இல்ல பீடாக்? என்ன நினைச்ச நீ? அதாவது ஒரு டெசிஷன் கரெக்டா பண்ணாங்க. they won the toss and they batted first, that cannot be questioned. Yeah, absolutely. அதாவது இப்ப நிறைய எப்படின்னா, ஒரு 4 ஓவர் பால் நிக்க ஆரம்பிச்ச உடனே உள்ள இருக்கிற பேட்ஸ்மேன் மெசேஜ் கொடுத்துருவான், இது 150 விக்கெட்டுன்னு. என்னைக்கு அந்த மெசேஜ் வந்தது டீம் உருப்பிட்டு சரித்திரமே கிடையாது. இப்ப சென்னையில உங்களுக்கு 4 மணி மேட்ச், இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச் இன்னைக்குதான் சிஎஸ்கே கரெக்டா பண்ணாங்க. பிச்சை ஸ்லோ பண்ணிட்டு சாண்ட்னர் ஆடிந்தா 95, 1 மீட்டருக்கு மேல ₹1 மேல போயிருக்காது. அப்படியே பாஸ் பண்ணி ஆத்தாத்துன்னு ஆத்திருப்பாரு, அதை அவங்க பண்ணல. பட் நீங்க வந்துட்டு இப்ப எப்படின்னா, இப்ப சிஎஸ்கேல இந்த மாதிரி ஒரு சென்னை செப்பாக் வென்யூல 6 ஓவர்ல ரிஸ்க் எடுத்து நீங்க அடிச்சே ஆகணும். பவர் பிளேல இந்த மாதிரி பிச்சில் ரன் வந்தே ஆகணும். ஒவ்வொருத்தரையும் பாருங்க, இந்த 7 to 10 தான் வந்து டேஞ்சர் சைனு. விக்கெட் எப்பவுமே அங்கதான் போகும். அந்த நம்ம லாஸ்ட் தடவை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த பிபிகேஎஸ் மேட்ச்ல பாருங்க, சிஎஸ்கே காட் எ ராலிக்கிங் ஸ்டார்ட். 6 ஓவர்ல 62 போனாங்க. அந்த ராகுல் சேர் வந்து ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணாரு 7 to 10ல. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, 6 ஓவர்ல 42ன்றது ஒரு டீசன்ட் ஸ்டார்ட்டும் கிடையாது, எக்ஸலன்ட் ஸ்டார்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 7 to 10ல 19 for 2. நீங்க 10 ஓவர்ல 61 for 2 அப்படிங்கும் போது, டாப் 2 பேட்டர்ஸ் அவுட்டுங்கும் போது, அப்பயும் என்ன பண்ணிருக்கணும், 11 to 15ல இருந்து பெடல் எடுத்திருக்கணும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 150 வந்தா டிஃபெண்ட் பண்ணலாம். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், சிஎஸ்கே's பேட்டிங் has never been a problem. அவங்க போலிங் காம்பினேஷன் தான் செட்டில் ஆக மாட்டேங்குது. என்ன அந்த ஸ்பின் சோக்கா அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது 11 to 15 என்ன பண்ணிருக்கணும், டப்புன்னு அடிக்கணும். காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. கரெக்டா அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் சுபம் தூபே, துருவ் ஜூரலை எடுத்துட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிச்சு வந்து இப்ப 8 ஓவர்ல 50 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. 2 பேரும் தீக்ஷனாவும் சரி, ஜடேஜாவும் சரி, விக்கெட் பால் கண்ணா பண்ண நிக்குது. முன்னாடி போக முடியல, பின்னாடி போக முடியல. உங்களோட இம்பாக்ட் கேஷவ் மகாராஜ் மாதிரி ஒரு ஆளை நீங்க நியூ பால்ல எடுத்து கொடுப்பீங்களா, இல்லைன்னா யாண்ட்ரி பர்கரை வந்து மார்க் போட விடுவீங்களா? இந்த மோயின் அலி வந்து கொடுத்த விக்கெட்டை ஒரு ஓசி விக்கெட், ஒரு ஒரு 8வது ஸ்டெம்ப்ல போட்ட ஆஃப் ஆலி ஈஸி ஸ்வீப்பர் கவர்ல அவுட் ஆனாரு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜிலயும் அவங்க அடி வாங்கினாங்க. நீங்க 140 டிஃபெண்ட் பண்றீங்கன்னா, you have to reduce opponents to 36 for 3. The only thing what you can do is a spin choke. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சஹலினி பியூட்டிஃபுல்லா போனாரு, நல்லா அவங்க ஆடிட்டாங்க. they are shot by 3-4 overs of spin. they didn't give any chance to Rajasthan Royals. CSK deserve to win. ஓகே, ஐ வாண்ட் டு கம் டு ஆதி. பிராஸ் ஒரு மாதிரி சம்மா பண்ணாரு, என்ன ஆர்ஆர் பண்ணல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஆர்ஆர் லாஸ்ட் 3 கேம்ஸ் தோல்வி.
எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாவே அவங்க வந்து தேவர் நாட் அப் டு த மார்க். ஏன்னா நீங்க சேப்பாக்கு வந்தீங்க ஒரு டே கேம்னா அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த பவர் பிளே. ஏன்னா ஃபார் சிஎஸ்கே அவங்க போலிங் போட்டாங்கன்னா அவங்களோட மெயின் பலமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேல முடிஞ்ச அப்புறம் ஒரு ஜடேஜான்னு ஒரு கன் போலரை கொண்டு வருவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல அவரை அடிச்சிக்க ஆளே இல்லை, கிடையாது. ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கட்டும், ரைட் ஹேண்டரா இருக்கட்டும். போதாத குறைக்கு தீக்ஷனாவும் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. அங்கதான் நான் வந்து ஐ ஃபீல் அந்த ஒரு இன்டென்ட், எஸ்பெஷலி 1-2-3 யசஸ்வி 24/21, ஜாஸ் பட்லர் 21/25, சஞ்சு 15/19. ஐ திங்க் இங்க தான் அந்த கேமை கோட்டை விட்டுருக்காங்க நான் ஃபீல் பண்றேன். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் தட் ஆதி? அப்சல்யூட்லி. ஐ திங்க் பிராஸ் வந்து ஒரு வைட்டல் பாயிண்ட் மென்ஷன் பண்ணாரு அபவுட் த இம்பாக்ட் சப். அவங்க ஆடி இருக்காங்க 20 ஓவர் இந்த விக்கெட்ல ஆடி. பட் டிஸ்பைட் தட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் தே வெண்ட் வித் நன்ரே பர்கர் as their impact player. Press, what do you feel, Press? இப்போ இந்த ஐபிஎல் ஐ ஃபீல் ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்குது. That left arm spinners should be protected against left hand batsmen. Off spinners need to be protected against right hand batsmen. இந்த 2008 ஐபிஎல்ல இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த 2024 ஐபிஎல் இதே ஃபாலோ பண்ணி ஐ திங்க் தட் இஸ் ஸ்பாயிலிங் த சான்சஸ் ஆஃப் a few teams. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்ம if we just move a bit forward from the first game, RCB bold call at David Warner to bowl a Swapnil Singh, and it paid dividends. I don't know, Keshav Maharaj mari or bowler irukkache, I found it very surprising that they didn't use him both. In fact, probably towards the fag end with the bat, and his 4 overs of left arm spin against this team would have been vital. ஐ திங்க் பிராஸ் ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இம்பாக்ட் சப்ஸ்டியூட் சொன்னார் அவரு. ஐ ஆல்சோ ஃபெல்ட் நான்ட்ரே பர்கர் என்னப்பா நீ வந்து பவர் பிளே அப்புறமா யூஸ் பண்ணுவ, நீ கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்ட, ஓகேயா? ஓகே, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், பிராஸ் வில் டேக் இட் ஓவர். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நீ உள்ள நான்ட்ரே பர்கர் மாதிரி ஒரு போலர் ருத்துராஜுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லெஃப்ட் ரைட் ஐ மீன் ஓவர் ஆஃப்டர் ஓவர் அகெயின்ஸ்ட் ருத்துராஜ் நீ கொடுத்துருக்கலாம் ஒரு வாய்ப்பு. நீ சொன்ன மாதிரி மார்க் பாக்ஸ்ல போட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. சந்தீப் சர்மா இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல when you have 140 தான் அடிச்சிருக்கேன்னா ஜாலியா தட்டி விட்டு போயினே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வேகம் கிடையாது, ஸ்விங்கும் ஆன் ஆஃபர் கிடையாது. இதுதான் என்னோட பாயிண்ட். பிராஸ் யூ கேன் டேக் ஓவர். ரொம்ப கரெக்டா சொன்னாரு ஆதி. இப்போ இந்த மாதிரி இன்னும் இப்ப சிவன் தூபே 2 ஃபர்ஸ்ட் பாலர் யாருக்கு அவுட் ஆனாரு? லெக் ஸ்பின்னருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கும். திருப்பியும் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாது, ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடாது. இந்த அந்நியன் படத்துல வர்ற மாதிரி இந்த எண்ணெய் கொப்பரையில வச்சு வறுத்து மூடிடணும், அதை அப்படியே வச்சு மூடிடணும். இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, ஐ கேன் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, டேவிட் வார்னர் வாஸ் வெரி அன்லக்கி இன் தி டிஸ்மிசல். ஆனஸ்டா நான் சொல்றேன், அது ஒரு ஆம்பால் ஃபுல்லர் லென்த். நார்மலா பழைய டேவிட் வார்னர் இருந்தா 30 ரோ தாண்டி அதை அடிச்சிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி போல்டு கால், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. யோமி நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, you already have one left arm seamer that is Trent Bolt who is creating problems at one end. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும், ஒரு வெரைட்டிக்காக you should have brought someone like கேஷவ் மகாராஜ். அந்த த்ரஸ்ட் யாரு கொடுத்தது அவங்களுக்கு? ரச்சின் ரவீந்திரா தான் த்ரஸ்ட் கொடுத்தாரு. ருத்ராஜ் கைக்வாட் வாஸ் வெரி வெரி கிளியர் இன் ஹிஸ் அப்ரோச். என்ன, நான் வந்து கடைசி வரைக்கும் ஆட போறேன். 40 நாட் அவுட் அவரு 18 ஓவர் ஆடி. சோ த ஐடியா வாஸ் வெரி கிளியர். நான் ஒரு எண்டு படுத்துடுறேன், டேரல் மிச்சேல் ஒரு பக்கம் அடிக்கட்டும், மோயின் அலி ஒரு பக்கம் அடிக்கட்டும், ரவீந்திரா ஒரு பக்கம் அடிக்கட்டும்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், கேஷவ் மகாராஜ் கொடுத்து ஒரு 3 6 போதா ரச்சின் ரவீந்திராக்கு, பரவாயில்ல. நீங்க மேட்சை ஜெயிக்க முடியும். 140 அந்த பேட்டிங் லைனப் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது வாட் யூ காட் டு டூ, தட் இஸ் வாட் யூ காட் டு டூ. இப்ப என்னாச்சு, அஸ்வினுக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு டக்குன்னு நிறுத்திட்டாங்க. அஸ்வின் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. கடைசி ஓவர்ல தான் சிவன் தூபே அடிச்சாரு. அஸ்வினை கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியல. ஏன்? 8 ஓவர் ஸ்பின் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மருந்து கூட கை சுத்தத்துக்கு ஒரு ஸ்பின்னர் கிடையாது.
இதே உங்களுக்கு கேஷவ் மகாராஜ், இந்த ஆவேஷ் கான் ஒருத்தர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில் நான் ஒன்னே கேட்கிறேன், ஒரு இன்ச் சி மூமெண்ட் எதுவும் கிடையாது, மெதுவா வருது பால் ஆஃப் தி விக்கெட்டுக்கு போது அந்த ஹிட் டெக்கிங் அடிச்சீங்கன்னா 140 அப்படியே பேக் ஃபுட் போய் ஒரு ஸ்டியர் தேர்ட் மேன்ல ஒன்னு, பேக் ஃபுட் போய் ஒரு பஞ்ச் ஸ்கொயர் டிரைவ் பாயிண்ட்ல வந்துனே இருக்கும். நீங்க நிறுத்தவே முடியாது வித் 7 over போது. the only way you can win a cricket match 6 overs 36 for 3. if no, game is over. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். கவுக்கு வரேன். கவு ரொம்ப நேரமா அப்படியே சைலண்டா இருக்காப்ல. அவரை வந்து கொஞ்சம் தீண்டலாம். எனக்கு சொல்லு. எனக்கு வந்து இந்த கேஷவ் மகாராஜ் தியரியில ஐ ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் வியூ. என்னன்னா, நாட் தட் கேஷவ் மகாராஜ் யூஸ் பண்ணிருக்கூடாது சொல்ல. ஐ திங்க் we're being very critical on RR's usage after the half time. ஆர்ஆரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும்னா, நம்ம டீம்ல ஐ மீன் சிஎஸ்கேல வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி. ஸோ ஆப்வியஸ்லி கேஷவ் மகாராஜுக்கும் ஒரு நான்ட்ரே பர்கருக்கும் கம்பேரிசன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆப்வியஸ்லி தே ஹவ் சீன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிமர்ஜித் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ஆர் த ஒன்ஸ் ஹூ காட் த விக்கெட்ஸ். ஸோ ஹவு இஸ் இட் தட் அந்த ஒரு இதுல நான்ட்ரே பர்கர் எடுத்துன்னு வந்ததுல எந்த விதத்துல தப்பு கண்டுபிடிக்க முடியும்னு அது வந்து இன் ஹைண்ட்சைட் டெஃபினெட்லி இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். பட் ஐ திங்க் தே லாஸ்ட் த மேட்ச் இன் த பேட்டிங். அவங்களோட டாப் 3 ஆடினதுனால தான் தே லாஸ்ட் த மேட்ச் அண்ட் நாட் பிகாஸ் ஆஃப் தி ராங் யூட்டிலைசேஷன் ஆஃப் இம்பாக்ட் சர்வே. ஏன்னா கடைசியில நம்ம நான்ட்ரே பர்கர் நம்பர்ஸ் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கு. இட் இஸ் நாட் லைக் ஹீ காஸ்ட் அஸ் த கேம். அண்ட் இன்ஃபேக்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட முடியாதுன்னு சொல்றோம் சிவம் டுபே, விச் ஐ டோன்ட் அக்ரி. எல்லாமே இந்த மேட்ச்ல செஹலுக்கும் அஸ்வினுக்கும் நல்லா கொடுத்தாங்க ஓவர்ஸ், கொடுக்காமலாம் இல்லை. அஸ்வினை தான் கடைசியில சிவம் டுபே அடிச்சாரு. வேர் த கேம் வாஸ் ஹேங்கிங் இன் த பேலன்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கே வேர் க்ரூசிங், பட் அந்த ஓவர் இட் ப்ராபப்ளி சேஞ்ச் த கேம் டு 100% சிஎஸ்கே வின். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்கணும்னா கேஷவ் மகாராஜ் சொல்லலாம், பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் வேர் ஆர்ஆர் லாஸ்ட் த கேம். ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன் கவ். ஐ அக்ரி வித் கவ். அதாவது ஆரம்பமே தடுமாற்றம், அதாவது கரெக்டாகவே இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட பிளானிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அவங்களோட இன்டென்ட்டாக இருக்கட்டும். யசஸ்வி வாஸ் நம்ம யூ ஹாவ் டு கிவ் த கிரெடிட் டு த bowlers ஆல்சோ. துஷார் தேஷ்பாண்டே பிரில்லியண்டா போட்டார். இன்னைக்கு எடுத்த 5 விக்கெட்டு ஃபாஸ்ட் bowlers மட்டும்தான் எடுத்தாங்க. சிமர்ஜித் கலக்கிட்டாரு. இந்த விக்கெட்ல பேக் ஆஃப் லென்த் தான் நான் போட போறேன், எனக்கு வேகம் இருக்கு, முடிஞ்ச பெரிய பவுண்டரி புல் அடிங்க, ஒரு 6 அடிக்கிறியா ஓகே அடி, அடுத்த பால் நான் வந்து ஸ்லோ பவுன்சர் போறேன், இது அடி பார்க்கலாம் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அந்த டெஸ்ட்ல ஃபுல்லா அவங்க பேட்டர்ஸ்க்கு வந்து விடையே இல்லை. இன்ஃபேக்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த சீசன்ல ஐ திங்க் 4th or 5th டைம் அந்த பேக் ஆஃப் லென்த்ல அவுட் ஆயிருக்காரு. I think there seems to be a bit of problem, but you have to give the credit to the bowlers. ஏன்னா ஒரு பக்கம் ஃபாஸ்ட் bowlers வந்து விக்கெட் எடுத்தா, இன்னொரு பக்கம் ஸ்பின்னர்ஸ் சும்மா கிரஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் brilliant execution of plans by CSK and very ordinary intent and thinking by RR. இப்படிதான் நான் வந்து I would sum up this particular game, but I am worried for RR. ஏன்னா ஆர்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ சொன்ன மாதிரி ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க, ஓகே குவாலிஃபிகேஷன் பிளே ஆஃப்ஸ் அதெல்லாம் ஓகே, பட் கோயிங் இன் டு பிளே ஆஃப்ஸ் மொமெண்டம் ரொம்ப முக்கியம் வாத்தியாரு. கரெக்ட் தானே? கரெக்ட் வாத்தியாரு. நாளை காலையில ஜோஸ் பட்லர் ஃபிளைட் எடுத்து லண்டன் போறார் வாத்தியாரு. அவ்வளவுதான். அப்போ ஓகே, அவருக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாளை காலையில வந்துட்டு அவர் ஃபிளைட் எடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல லண்டன் போறாரு. அங்கேயும் அவங்களுக்கு அடி வாங்கும். ஏன்னா உங்களுக்கு ரோமான் பால் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கண்டிஷன்ஸுக்கு அவர் அட்ஜஸ்டே ஆகல. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப டொனோவன் ஃபெரேரா, நான் திருப்பி சொல்றேன், டொனோவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஆளெல்லாம் கரெக்டா வந்துட்டு இந்த பவுன்ஸ் குயிக்கா உங்களுக்கு இங்க வரணும், வரணும், உள்ள அடிச்சுனே இருப்பாரு. வேர் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த்? அவரோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் லாங்கா தவிர வேற எங்கேயுமே அடிக்க மாட்டாரு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு சரியா இல்லைங்கும் போது லாஸ்ட் இயர் நீங்க யோசிச்சு பாருங்க, 10 மேட்சுக்கு அப்புறம் டாப்பிங் த டேபிள் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் 4க்கு 4 அடி வாங்கி, அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்டா அஸ்வின் வந்துட்டு நானும் அஸ்வினும் ரொம்ப பிஸியா யூடியூப் சேனல்ல வந்துட்டு இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பிளே ஆஃப் பாக்குற மாதிரி. சோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். இப்ப மொமெண்டம் விட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன, நீங்க சொன்ன மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் பெருசா அடிக்கல, ஒரு 100 அடிச்சிருக்காரு, பெருசா அடிக்கல. சாம்சன் வாஸ் இன் டாப் ஃபார்ம், பராக் இஸ் இன் டாப் ஃபார்ம். அதுக்கப்புறம் நீங்க யாரையும் கனெக்ட் பண்ணாங்க, துருச்சுரல் குட் பிளேயர்,
சுபம் துபே குட் பிளேயர், அவ்வளவுதான் சொல்ல. மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? தெரியாது. அப்படிங்கும் போது ப்ராப்ளம்ஸ் ஆர் பிளென்டி ஃபார் தம். குவாலிஃபை ஆயிடுவாங்க, அவங்களை விட்டுருங்க. பட் இப்படி என்ன 2008க்கு அப்புறம் எங்கேயுமே எதுவுமே ஜெயிச்சது இல்லை அவங்க. அதனால உங்களுக்கு வந்து there is a good chance that you're going to stumble in the playoffs என்ன பொறுத்த வரைக்கும். கரெக்ட், ஒத்துக்கிறேன். நானும் அதே தான் நான் ஃபீல் பண்றேன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளவு இந்த மாதிரி ஒரு லாங் டோர்னமெண்ட்ல மக்களே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கரெக்டான டைம்ல பீக் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்துல ஒரு டீம் இந்த சீசன் எல்லாரோட வாயும் அடைச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி. அவங்க குவாலிஃபை ஆவாங்களா இல்லையாங்கிறது அது வந்து அப்புறமா நம்ம பேசிக்கலாம். பட் லாஸ்ட் 5 கேமு வேற ரகமா ஆடிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி இன்னைக்கு வந்து அந்த எனர்ஜி ஆன் த ஃபீல்ட் அதுலயே உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் ஆதி வாஸ் இன் த கிரவுண்ட். ஆதி, அன்பார்ச்சுனேட்லி டிசி ஆன் த லூசிங் சைட். ஐ திங்க் ஸ்டார்ட் ஆஃப் த கேம்ல அந்த ரிஷப் பண்ட் இல்லாததே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளோல. ஆப்வியஸ்லி ரிஷப் பந்த் இல்லாம இருந்தது வந்து நம்ம ப்ரிவியூல பேசணும் அபவுட் ஹவு ஆஸ் அ கேப்டன் ஹீஸ் ஹேட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீம். I think அவன் he is that heart and soul of the team. So இந்த ஒரு must win கேம்ல அந்த ஹார்ட் இல்லாத போது, சோல் இல்லாத போது it was quite evident. அந்த ஃபீல்ட்ல தெரிஞ்சது. Definitely. And the best middle order batter in our team, to miss him, to miss his captaincy, to miss what he brings to the table on the field is something that was too big to cope without. But having said that, I think you mentioned very correctly that RCB in the field, they came like a pack of tigers that went out to hunt. That was probably the best way to put how they came on the field. They never lacked intensity. 2 early wickets, Virat and Faf, big blows. But the way Patidar came out, the way Will Jacks batted. சொல்லலாம் டெல்லி வந்து ஃபீல்டிங் சப்ஸ்டாண்டர்ட் ஆர் பிலோ சப்ஸ்டாண்டர்டா இல்ல, எனக்கு என்ன திடீர்னு பண்ணலாம். டவுட் வந்து எனக்கு என்ன திடீர்னு டவுட் வந்ததுன்னா, எல்லாருமே வெண்ணையை தடவிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அக்ஷர் பட்டேல் பாவம், அவரு வந்து பாயிண்ட்ல யூஸ்வலா கலக்குவாரு. இன்னைக்கு தெரியல, கேப்டன்சி பிரஷரா எனக்கு என்னன்னு தெரியல, லட்டு கேட்ச் எல்லாம் விட்டாரு, நேரா வந்த கேட்ச் எல்லாம் விட்டாரு. சோ அது டெஃபினெட்லி இட் ஹர்ட் தெம். ஆமா. அண்ட் இன்னொரு இது பார்த்தோம்னா டெல்லிக்கு திஸ் ஹஸ் பின் த ஸ்டோரி ஆஃப் த சீசன். டெல்லிக்கு வந்து தேர் நாட் த பெஸ்ட் ஃபீல்டிங் டீம் அண்ட் லெட்ஸ் பி ஓப்பன் அபவுட் இட். பட் கேட்ச் ட்ராப் பண்ணது இந்த சீசன்லன்னு பார்த்தோம்னா ஸ்டப்ஸ், வார்னர், அக்ஷர், probably the best fielders of the team have dropped most catches for Delhi. When your best fielders are not doing well, then it is very difficult to cope. And 4 catch in one match over a period of 3 overs or 4 overs, ரொம்ப கஷ்டம். நம்ம ப்ரீ மேட்ச்லயும் பேசணும். கவு, நான் உங்ககிட்ட சொன்னேன் லெஃப்ட் ஆர்ம் சீம் வர்சஸ் ரஜத் பாட்டிதார் சரியான ரெக்கார்டு இருக்குன்னு. அவன் வந்த உடனே ஸ்பின்னு கொடுத்தாங்க அவனுக்கு, விச் வாஸ் டிஃபிகல்ட் டு காம்ப்ரிஹெண்ட். இவன் கலீல் அவனுக்கு போடச்ச ஃபர்ஸ்ட் வித்தின் த ஃபர்ஸ்ட் 2-3 பால்ஸ் ஒரு விக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணான். ஸோ I mean, from a strategic point, Delhi were far behind today. But credit to RCB, the way they came, whether the batting intensity, fielding, bowling, I think they were so disciplined. I think 2 wide ஒரு leg by இந்த மாதிரி தான் ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டாங்க. It was excellent to see, despite all the criticism that they've got about their bowling, and the way they came out today was incredible. Wonderful. I think going to Cow now. Cow, you called it early, Cow. RCB தான் வின் பண்ண போறாங்க. You used the word called previewல riding the wave, the winning wave அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஆர்ஆர் வந்து 3 லாஸ், இவங்க திடீர்னு பார்த்தா 5 ஆன் அ ட்ராட் வின் பண்றாங்க. திடீர்னு அந்த ஒரு பிலீஃப் வந்துருச்சு, அந்த ஒரு டீம் உள்ள அந்த ஒரு பிலீஃப் வந்துருச்சு. ஆப்வியஸ்லி மற்ற டீம்ஸோட ரிசல்ட் ஸ்டில் அவங்க ஃபேவரா போகணும். பட் திடீர்னு பார்க்கும்போது மற்றதெல்லாம் வந்து இவங்களும் நல்லா விளையாடுறாங்க, மற்ற விஷயமும் நல்லா அப்படியே அமையற மாதிரியே இருக்கே. குவாலிஃபை ஆயிடுவாங்க போலயே. I hope it comes down to that. எல்லா கேம்ஸும் அந்த மாதிரி போய் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஒரு ஷோ டவுன் வரணும்னு எனக்கும் நல்ல ஆசை தான். பட் எப்பவுமே ஸ்போர்ட்ல ஆறுது அது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். என்னன்னா, இப்போ நம்ம கரெக்டா நல்லா விளையாடின்னு இருக்கும் போது தான் ஆப்போனன்ட்ஸ் நிறைய கேட்ச் விடுவாங்க, எட்ஜ் எல்லாம் கேப்ல போகும், தூக்கி அடிக்கிறது எல்லாம் கரெக்டா நடுவில் விழும். ஸோ அந்த ரப் ஆஃப் த கிரீன் ஐ தாட் ஆர்சிபி அது
கொஞ்ச நாளாவே அது போகுது. எவ்வளவு நாள் இந்த வேவை ரைட் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஐ ஹோப் இட் எண்ட்ஸ் அகைன் சிஎஸ்கே. இல்லைன்னா சிஎஸ்கேக்கு குவாலிஃபை ஆகிறது கஷ்டமாயிடும். பட் ட்ரிமெண்டஸ். ஐ திங்க் ஈவன் நாட் ஜஸ்ட் த பேட்டிங் bowling ஃபீல்டிங், இன்னைக்கு கேப்டன்சியும் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னு எனக்கு தோணுச்சு. ஃபாஃப் நல்லா ரொட்டேட் பண்ணாரு bowlers-அ. கரெக்டான bowlers கரெக்டான டைம்ல போட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இட்ஸ் வெரி ஈஸி டு கிரிட்டிசைஸ், பட் இன்னைக்கு எல்லாமே நல்லா பண்ணாங்க. அண்ட் கரண் சர்மாலாம் அந்த கேட்ச் சூப்பராக பிடிச்சாரு. ரன் அவுட் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஐ திங்க் 2 ரன்அவுட்ஸ் அந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் Correct. அண்ட் கிறிஸ்டியன் சேஞ்ச் த கேம். ஸோ அதுதான் ஐ ஃபீல் எப்பவுமே அந்த இன்னைக்கு ப்ராபப்ளி வாஸ் இன் டெல்லிஸ் டே. அது அந்த மாதிரி தான் ஆகும். எப்பவுமே கேட்ச் எல்லாம் விடுவோம், இந்த மாதிரி ரன் அவுட் bowler கையில பட்டு அன்லக்கியா ஆறுது. இட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்போர்ட். ஸோ ஐ திங்க் ஆர்சிபி ஆர் ஜஸ்ட் ரைடிங் தட் வேவ் அண்ட் டூயிங் இட் வெல். Coming to P-Dog, start of the seasonல and during the auction நிறைய கலாய்ச்ச நீ ஆர்சிபிய. ஓகே, அவங்களோட bowling lineup, obviously batting lineupல obviously they're a star-studded batting lineup, but bowling lineup was a big நீன்னு இல்ல, actually honestly not only you, I think the whole world were having this opinion that below par bowling lineup அப்படின்ட்டு. பட் இந்த மேட்ச் below par score தான். ஏன்னா அவங்க அடிச்சதே பார்த்தோன்னா 180, where in சின்னசுவாமி it is definitely ஒரு 15-20 runs below par, பட் அதுலயும் அவங்க 140 all out எடுத்திருக்காங்க. It goes to show that these guys have shown up some spirit. அந்த ஒரு ஹார்ட், அந்த என்ன சொல்றது, இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுண்டா அப்படிங்கிற ஒரு வெறியில தான் வந்து இந்த ஒரு மேட்ச் அப் டர்ன் அப் பண்ணியிருக்காங்க. ஆல் ஹவ் அப்சல்யூட்லி நெயில்டு. அந்த ஒரு பிளான்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் இன் பர்ஃபெக்ட். But to be honest with you, when a lot of people are writing you off, and I want to prove a point or two, particularly when you lose 7 out of 8 games, and the exit door was shown at that point of time. Okay, அங்கேருந்து இப்ப நீங்க 5th பொசிஷன்ல இருக்கீங்களா, credit has to be given where it's due. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் honest-ஆ நான் சொல்றேன், the moment DC won the toss, when they bowl first, I know the game is over. They will stand no chance at all, particularly because they're not having that punt factor. பண்ட் இல்ல அப்படிங்க, அவர் அடிக்கிறாரோ இல்லையோங்க, பண்ட் நம்பர் 5ல இருக்காரு அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி பேட்டிங் காம்பினேஷனா இருக்கும். நீ என்ன சொல்ற, அதே மாதிரி அவங்க வந்து இதுதான் பண்ணிருக்கணும்னு சொல்றியா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடி இருக்கணும்னு சொல்றியா? பால் இப்ப நான் சொல்றேன், குல்தீப் வாஸ் எக்ஸ்பென்சிவ் பால் 4 overs for 52, பட் பால் ஒரு சிலதுல நின்னுது, ஒரு சில பால்ல அன்பிளேயபிள் பால்ஸ் எல்லாம் போட்டாரு. அக்ஷர் பட்டேல் bowl 3 economical overs. He didn't trust himself to bowl one more over. I can't find the reason for that. On top of it, it is definitely not a 187 wicket. It's a 205 wicket according to me. Bowlers have done a brilliant job. பாவம் அவர் ஆதி சொன்னாரு, 4 ஓவர்ல 4 கேட்ச் மாத்தி மாத்தி விட்டுட்டு 10 ஓவர்ல 110 for 2ல இருந்து you're restricting them to 187. monumental effort bowlingல. What you got to do, இன்னொன்னு சொல்ற, ஒரு 30 for 4 வெரி வெரி அன்லக்கி. பாவம் பிரேசர் மெக்கருக்கு அந்த மாதிரி ஒரு ரன் அவுட். உங்களுக்கு ஒரு சில வார்னர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 30 ரூபா தாண்டி அடிப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், எடுத்தோன்னே டமால் தூக்கி ஒரு 6 அடிச்சாரு ஸ்வப்னில் சிங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அது வந்து it was not at all the right decision when the ball is seaming around to open with the spinner. All of a sudden நீங்க வார்னர் விக்கெட் விழுந்த உடனே வாவ் வாட் அ மூவ்ன்றீங்க. டெரிபிள் மூவ் என்ன பொறுத்த வரைக்கும். அதை தூக்கி ஒரு கவுகார்னர் ஒரு 6 வார்னர் அடிச்சு முதல் ஓவர்ல 19 for no lossன்னா உங்களுக்கு சீனே டோட்டலா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the way the people have got out, I didn't see any belief and all. Yeah, அக்ஷர் பட்டேல்ல what he has got to do is to talk to these people saying, come on, let's take it deep. 7 ஓவர்ல 74 தான். 7 ஓவர்ல 74ல சின்னசாமியில ஈஸியா அடிக்கலாம். I didn't see that belief in them, the way they throw their wicket away. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு இன்டென்ட், இந்த வெறி அவர் சொன்னார் ஆதி பியூட்டிஃபுல்லா. They came like a pack of tigers. That really showed on RCB than DC. I feel sorry for DC. I want to ask one more question to Adi. Probably a Prithvi Shaw could have been a better option, Adi. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, டேவிட் வார்னர் had a very big layoff. And he's straight away coming into a must-win game, chasing ஒரு 180 target. Do you think they could have probably done with the Prithvi Shaw, where, okay, அவரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சீசனாலாம் இல்ல, but it's just that அந்த ஒரு கேம் டைம் அப்படின்னு பார்க்கும்போது probably Prithvi Shaw was far better, and இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவரோட கேம் ஸ்டைல் probably யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாமா? Possibly. I mean, இப்போ பிருத்வி ஷா
போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்ச ஒரு நல்ல ஒரு 50 or ஒரு 2 நாக் வருது, அப்படியே ஹீஸ் டேப்பர்ட் ஆஃப். இந்த சீசனும் இட் ஸ்டார்டட் லைக் தட், ஒன் குட் நாக், another 30 odd versus LSG, and then he tapered off. So I think the franchise also have given him a long rope, and at some stage we invested a lot of money in Kushagra, and through the domestic season he did very well for Jharkhand. He did very well in the Deodhar Trophy, and I think the team has moved on to believe that it is important to give opportunities to the guys who we picked in the auction also. Because Prithvi வந்து இந்த season, if I'm not wrong, 7 மேட்சோ 8 மேட்சோ ஆடி இருக்கான் with just 150. So Warner coming back, the one thing that I thought could have been done differently is not to have changed the opening combination, Yes. what Yes, worked successfully. 100%. Abhishek Porel and Fraser McGurk have been doing well. Warner is experienced enough to bat at number 3. So that probably could have been something done differently by the team. How you agree with that? Yes, 100%. ஏன்னா not just about success, man. The guy has scored you a 65 of some 30 balls last game. Why would you want to change that? Especially when David Warner is coming after a long time. அவன் சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல நீங்க தொட்டுக்கவே கூடாது. If at all you wanted a replacement, you should have found out a replacement who is going to slot in the middle order, where பண்டோட ரோல் எடுத்துன்னு இல்ல எல்லாருமே 1-1 up போய் ஏதாச்சும் வேற மாதிரி தான் யோசிச்சிருக்கணும். வார்னர் இஸ் ஃபைன், நம்பர் 3ல கூட ஆட வச்சிருக்கலாம். அந்த இதுல I wouldn't have changed that. That is where I felt அவங்க டாக்டிக்கலா ஒரு எரர் பண்ண மாதிரி. Yeah. Okay, cool, fantastic. I think அந்த ஒரு லாஸோட டிசியோட ஐபிஎல் குவாலிஃபிகேஷன் ட்ரீம், ஐ திங்க் இட் கம்ஸ் டு அன் எண்ட். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஒரு Very correct. வெரி 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 லாங் ஷாட். நாங்க அடுத்த மேட்ச் ஒரு 180 ரன்ஸ்ல வின் பண்ணி ஆர்சிபி வந்து சிஎஸ்கே பீட் பண்ணி அதுக்கப்புறம் எல்எஸ்டி 2 மேட்ச் தோத்து, அந்த மாதிரி இது குவாலிஃபை ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக் குவாலிஃபிகேஷன் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் நடந்திருக்காரு. சோ அதோட சரி, ஓகே. இப்போ வந்து மல்டிபிள் சினாரியோஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகேயா? இப்போ சொன்ன மாதிரி டிசிக்கு வெரி 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 மினிமல், அது மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் இருக்கு, பட் வி ஆல் நோ பிராக்டிகலி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ட்டு. வெரி பிரைட் சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து சிஎஸ்கே ஆப்வியஸ்லி 3rd பொசிஷன் இப்போதைக்கு போயிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து திடீர்னு பார்த்தா ஐயோ நம்மளுக்கு திடீர்னு நம்ம மேல ப்ரெஷர் இருக்குப்பா அப்படின்ட்டு டெஃபினெட்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த 2 கேம் அவங்களுக்கும் ப்ரெஷர். எல்எஸ்ஜி கையில 2 கேம் இருக்கு, ஆர்சிபி கையில 1 கேம் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 4 likely teams to grab that last spot. கரெக்டா பிராஸ்? Perfect. வேற யாருக்கும் சான்ஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சு. Okay, I feel SRH are actually going to put a lot of pressure on Rajasthan Royals to fight for the top 2 position. ஏன்னா SRH ஓட அடுத்த 2 மேட்ச் பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸ் and பஞ்சாப் கிங்ஸ் at home. ஆமா, so they have a very good chance of doing winning both matches and going to 18 points, and with their NRR which is currently above Rajasthan Royals, அவங்க டாப் 2க்கு ஒரு ஃபைட் கொடுக்க சான்ஸ் இருக்கு. On the flip side, Rajasthan are also playing Punjab, and I think last KKR. match KKR. So in case if they lose the top 2 spot, okay, and momentum not going their way, suppose 3rd and 4th land ஆனாங்கன்னா then it's just 1 match away from getting knocked out. So they will be அந்த ஒரு longer route எடுப்பாங்க to go to the final. ஸோ இதுல எனக்கு இங்க வந்து அந்த சிம்பு ஞாபகம் தான் இருக்கு. யாரு வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாங்க முக்கியம் கிடையாது, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல ஐ திங்க் கேகேஆர் அவங்க ஆடுற கிரிக்கெட் ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டாங்க, ஓகே ஃபைன். பட் ஆர்ஆர் மேல எக்கச்சக்க பிரஷர். எஸ்ஆர்ஹெச் இந்த லாஸ்ட் இன்னைக்கு நடந்த அந்த 2 கேம்ல எஸ்ஆர்ஹெச் மேல ஏராளமான பிரஷர் இருக்கு. பட் அவங்களுக்கு 2 ஹோம் கேம் இருக்கு. ஸோ தட் அவங்க ஹோம்ல ஆடி நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஹோம்ல வந்து வேற மாதிரி ஆடுறாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி ஆதி, ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி ஃபேர் ஷாட் அட் கோயிங் டு த டாப் டூ. ஸோ இப்போ சிஎஸ்கே, ஸோ த லாஸ்ட் கேம் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி, இதுல வந்து என்ன நான் ஒரு ஸ்டாட்ஸ் நான் படிச்சேன். 18 runs 18 runs or 18.180 ஸ்கோர்னா 18.1 overs அந்த மாதிரி. ஏதோ பீடாக் நீங்க சொல்வீங்க, கரெக்ட்டா சொல்லுங்க.
சொல்லுப்பா. 19 ரன்னு 11 பால். அதான் ஈக்குவேஷன். சோ Yes. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா? 19 ரன் 19 ரன்ஸ் ஆர் மோர் அந்த மார்ஜின்ல வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே will be eliminated. ஆர்சிபி சேஸ் பண்ணும் போது 11 balls to spare or more அப்படின்னா சிஎஸ்கே will be eliminated. சோ So, they உங்களுக்கு Very வேல்யூ clear. சிஎஸ்கே வின் பண்ணா இந்த கண்டிஷனே கிடையாது. சிஎஸ்கே ஆமாமா. தோக்கறதுக்கு தான் இந்த கண்டிஷன். see உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கேன். நீங்க போகும்போதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வச்சு அடிச்சுட்டு போலான்னு யோசிக்காம, ஓ நம்ம 19 ரன்ல தோத்தாலும் நம்ம உள்ள போயிடலாமா, அந்த மென்டாலிட்டி போனீங்க, யூ காட் a chance to do say. நான் திருப்பி சொல்றேன், இப்ப உங்களோட 3 ஷோ பண்ணிருக்கேன். 3 ஷோலையும் சிஎஸ்கே எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா நடந்திருக்கு. ஆர்சிபியோட இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஐ கேன் டெல் யூ தட் ரைட் நவ. பாப்போம், அதுக்கு ஒரு ப்ரிவியூ ஒன்று போட்டுடலாம், டோன்ட் வரி. பட் இப்பவே சொல்லிட்டாரு இட் நாட் பி ஈஸி. பட் ஆனா பட் ஆர்ஆர் கூட ஜெயிச்சிருவாங்க கரெக்டா நீ வந்து கணிச்சிட்ட. தட் வாஸ் கரெக்ட். ஸோ வி வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see that. வேற என்ன பசங்களா, வேற என்ன, வாட் ஆர் த அதர் லைக்லி சான்சஸ்? இந்த There is a chance. எல்எஸ்ஜின்னு ஒரு டீம் இருக்குப்பா, அவங்கள பேச அதுதான் சொல்றேன். There is a chance that both CSK and RCB don't qualify. எக்ஸாக்ட்லி கவ் இஸ் ரைட். அந்த சான்ஸும் இருக்கு. இப்ப அது எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப ஆர்சிபி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சிஎஸ்கேவை, போத் ஆஃப் தெம் வில் எண்ட் அப் வித் 14 பாயிண்ட்ஸ். ஏய் அப்படிம்பாங்க, அவன் 2 ஜெயிச்சுட்டு அண்ணா நான் 16 பாயிண்ட், எனக்கு பஸ் சீட்டு கிடைச்சிருச்சு, அடுத்த வருஷம் பார்க்கலாம்னு அவன் போயிடுவான். சோ என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்குமே ஒழிய, உங்களுக்கு வந்துட்டு இதே வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே ஜெயிச்சுட்டா சிஎஸ்கே 16 பாயிண்ட் போயிடுவாங்க. எல்எச்சி எல்லாம் அவங்க நெட் ரன் ரேட் பிடிக்கவே முடியாது, அப்ப மாட்டுவான் எல்எச்சி. பட் ஆர்சிபி ஜெயிச்சா கூட இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எல்எச்ஜிஸ் ரிசல்ட். கவு சொல்ற மாதிரி 2 பேரும் மைட் கெட் எலிமினேட்டட். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். பட் ஆனஸ்டா சொல்றேன், the way LG is playing, the amount of problems what they are having, I don't know whether they will have that muscle to get in to win the next 2 matches. ஆமாப்பா, ஓனர் வேற பிடிச்சி கத்தி விட்டாரு பாவம், என்ன பண்றது. அந்த அதுல இருந்து மீண்டு வரணும். பட் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு டவுனா தான் இருக்காங்க அந்த ஒரு டீமே. திடீர்னு அப்படி சொல்லாதீங்க யோமி, இருங்க. இப்ப அண்டர் 19 வேர்ல்ட் கப் நான் அனலிஸ்டா இருந்த போது நீங்க பிளேயர், ஓகே ஞாபகம் இருக்கா? 23 for 7ல இருந்து 70 for 7 வரைக்கும் நீங்களும் பியூச்சாலும் எடுத்துன்னு போனீங்க, ஓகே? அந்த 23 for 7 இருக்கும்போது அந்த மேனேஜர் வந்துட்டு சொல்றாரு, என்னப்பா அப்படின்னாரு. பார்த்தேன், டைம் இருக்கு, 10:10க்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, புக் பண்ணிட்டுமா ராத்திரியே போயிடலாம். அவர் சொன்ன மாதிரியே சொல்ற பாருங்க, 10:10க்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, நீங்க சரின்னு வேகமா பேக் ஆஃப் பண்ணா இன்னைக்கே போயிடலாம் அப்படின்னு. அதனால என்ன வேணாலும் நடக்கும். கரெக்ட், என்ன வேணா நடக்கலாம். சொல்லுங்க. இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி. பட் ஆர்சிபி சிஎஸ்கே 2 பேருமே குவாலிஃபை ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இஃப் எஸ்ஆர்ஹெச் loses both their home games. கரெக்ட், என்ன வேணாலும் நடக்கும். கலக்குறீங்க எல்லாருமே, எல்லா ப்ராபபிலிட்டியும் பிரிச்சு வச்சிட்டீங்க. ஸோ ஓகே, ஃபைன். ஓகே, சுவாரஸ்யமான இந்த சூப்பர் சண்டே நல்லா முடிஞ்சது ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. கங்க்ராட்ஸ் டு P-Dog ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டா சொன்னதுக்கு, அண்ட் கவ் ஃபார் கெட்டிங் த ஆர்சிபி ப்ரெடிக்ஷன். ஆதி, வி ஹேவ் டு ஒர்க் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு மேட்ச், ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ். அந்த ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் அப்படியே கரெக்டா அந்த ஒரு போட்டோ ஃபினிஷ் வரும் தெரியுமா, அது மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிய போகுது. ஸோ கடைசி நாள் வரைக்கும் போகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எஸ் ஆதி? எனக்கு இன்னொரு கொஸ்டின் டு த ஃபோரம். இது வந்து ஐபிஎல் ஜெயிக்கிறச்ச வில் டெஸ்ட் ஆர் செல்ஸ். டக்குன்னு கேளு. குவாலிஃபயர் சிஸ்டம் வந்த போலேருந்து a team which has finished 3 or 4 has never won the IPL. இந்த வருஷம் அது மாறுமா? சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க 2016ல. they finished 4th, they won 3 They are the only from team. the eliminator and they won. They are the only team to have done that. But depends. ஐ திங்க் இந்த வருஷம் அது கஷ்டம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அஹமதாபாத் ஆட்டு சென்னைக்கு வராங்க. ஸோ ஒரு மாதிரி ஐ ஃபீல் ரொம்ப கஷ்டம். அந்த 3 கேம் தாண்டி போறதுங்கிறது இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் தி 3rd and 4th. கேகேஆர் தோக்கடிக்க முடியாது. சால்ட் போனாலும்
ரகுவன்ஷி ஓப்பனிங் இருக்கிறவங்க, ராணா கொஞ்சம் அப்படியே லைட்டா பேட்ல படுற மாதிரி இருக்கு. கேகேஆர் தோக்குற மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஓகே. கேக்க யாரு? ஏப்பா கம்முன்னு இருப்பா, மொக்க போடாதுப்பா. எனிவேஸ், இன்னொரு பெரிய விஷயம், எல்லாரும் வந்து திரண்டு போனாங்க இந்த சிஎஸ்கே மேட்சுக்கு. தல தோனியோட கடைசி மேட்சா இருக்கும் அப்படி அப்படி அப்படின்ட்டு. பட் போனவங்கலாம் நல்ல ஒரு gift கொடுத்தாங்க சிஎஸ்கே. இல்லப்பா, டெஃபினெட்லி நாட் அப்படின்ட்டு இன்னும் ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா கண்ணா அப்படின்ட்டு தலை வணங்கிட்டு இந்த ஒரு வீடியோ. இன்னும் ஒரு மேட்சா, இன்னும் ஒரு சீசனா? எனக்கு தெரிஞ்சு ஏப்பா நான் எதுவும் சொல்ல, ஏதாவது கமெண்ட்ஸ்ல அப்புறம் சாவடிப்பாங்க. ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் ஆதி, இதுக்கு மேல பாவம் அவர் வந்து 5-6 பால் தான்ப்பா, ஒரு 10 பால் தான் ஆட முடியுது, ஒரு இன்ஜுரி இருக்கு. சோ போதும், ஆடினது போதும். ஐ திங்க் எவ்வளவு மாசம் இருக்கு ஆடுறாரோ. இன்ஜுரில இருந்து ரெக்கவர் பண்ணி திருப்பி வரதுக்கு. ஏயோ என்ன உடியா, அவர் பாவம், அவர் போய் ஜாலியா லைஃப், ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு எதுக்கு ஐ திங்க் இந்த சீசனே அவர் கொடுத்த கிஃப்ட்னு லாஸ்ட் இயர் சொன்னாரு. சோ ஐ திங்க் இந்த அதுதான். சீசன் தான் லாஸ்ட் நானும் நினைக்கிறேன். வருஷம் கிஃப்ட் கொடுப்பாங்களா என்ன? போதும். சி தலை ஆடினா நல்லதுதான். பட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு லாஞ்சிவிட்டி எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கு. ஸோ அந்த விதத்துல பார்ப்போம். எனிவேஸ், இந்த சீசன் இன்னும் முடியல. ஸோ அவர் கடைசி வரைக்கும் ஆடுவாரு, ஃபைனல்ஸ் போயிட்டு அந்த கப்பை தூக்குவாரு. ஜடேஜா போன வாட்டி தூக்குனாரு, இந்த வாட்டி அவரு கப்பை தூக்கணும்ட்டு ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில கண்டிப்பா இருக்கும். ஓகே, fine. Thanks மக்களே. Thanks Cow, Adi and P-Dog for your lovely time and your good, lovely analysis. Makale, I'll see you guys in my next video. Until then, this is every one of us signing off the field. Yomis off the field. See you. Bye-bye.